1940களில் தொடங்கப்பட்ட பேசும் படம் இதழ் அன்றைய கால சினிமா ரசிகர்களின் பைபிள் என்று அழைக்கப்பட்டது. ஒரு படம் வெளியாவதற்கு முன்பே அதன் வண்ணமயமான விளம்பரங்கள் மற்றும் புகைப்படங்களை இதில் காண்பது ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக இருந்தது. அந்த காலத்தில் படங்கள் கருப்பு வெள்ளையில் இருந்தாலும் இந்த இதழின் அட்டைப்படங்கள் மற்றும் விளம்பரங்கள் மிக நேர்த்தியான வண்ணக் கலவையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இன்று சமூக வலைதளங்களில் டிஜிட்டல் போஸ்டர்கள் வருவதற்கு பல தசாப்தங்களுக்கு முன்பே தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டத்தை பறைசாற்றியது பேசும் படம் இதழ். அந்த இதழில் வெளியான சிவாஜி அவர்களின் பட விளம்பரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கலை பொக்கிஷம். இந்த புகைப்பட தொகுப்பை பாருங்கள். 1950கள் மற்றும் 60களில் வெளியான படங்களின் போஸ்டர்கள் இவை. அந்த காலத்தில் ஒரு திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு பேசும் படம் இதழின் பங்கு அளப்பரியது. புகைப்படங்கள் குறைவாக இருந்த காலத்தில் ஓவியர்களை கொண்டு வரையப்பட்ட போஸ்டர்கள் மிக பிரபலம். படம் வெளியாவதற்கு பல மாதங்களுக்கு முன்பே விரைவில் வருகின்றது என்ற தொடர் விளம்பரங்கள் மூலம் ரசிகர்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை இந்த இதழ் உருவாக்கும். இந்த புகைப்பட தொகுப்பை உற்று நோக்கினால் காலப்போக்கில் ஏற்பட்ட தொழில்நுட்ப மாற்றங்களை அறியலாம். சிவாஜி கணேசன் அவர்களை நடிகர் திலகம் என்று ரசிகர்கள் கொண்டாடியதற்கு இந்த இதழ் ஒரு முக்கிய காரணம். ஒவ்வொரு தீபாவளி மற்றும் பொங்கல் மலர்களிலும் சிவாஜியின் பிரத்யேக புகைப்படங்கள் மற்றும் அவருடைய பேட்டிகள் வெளியாகும். அந்த புத்தகத்தில் வரும் வாசகர் கடிதம் பகுதியில் சிவாஜியின் நடிப்பு பற்றி வரும் விவாதங்கள் அன்றைய கால சமூக வலைத்தளம் போல செயல்பட்டன. சிவாஜியின் மேடை நாடகங்கள் முதல் சினிமா வரை அனைத்தையும் ஆவணப்படுத்திய பெருமை இந்த இதழுக்கு உண்டு. இந்த படங்களின் தொகுப்பு ஒரு சாதாரண காகிதம் அல்ல. இது தமிழ் சினிமாவின் ஒரு நூற்றாண்டு வரலாறு. இதில் உள்ள ஒவ்வொரு விளம்பரமும் ஒரு கதை சொல்லும். இந்த பேசும் படம் இதழில் வெளியான சில சிறப்பு அம்சங்கள்: பட ஆரம்ப விழாவின் பூஜை புகைப்படங்கள் மற்றும் இடைக்கால விளம்பரமாக வெளிப்புற படப்பிடிப்பு பற்றிய செய்திகள், இறுதியாக ரிலீஸ் தேதி அறிவிப்புடன் கூடிய பிரம்மாண்டமான போஸ்டர்கள். இப்படி ஒரு படத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் இந்த இதழ் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி போல செயல்பட்டது. பல பழைய படங்களின் ரீல்கள் அழிந்து விட்டாலும் இந்த பேசும் படம் இதழ் விளம்பரங்கள் மூலம் அந்த படத்தில் யார் நடித்தார்கள், என்ன மாதிரியான உடைகளை அணிந்தார்கள் என்பதை இன்றும் நம்மால் அறிய முடிகின்றது. இது வெறும் விளம்பரம் அல்ல, தமிழ் சினிமாவின் ஒரு வரலாற்று ஆவணம். சுருக்கமாக சொன்னால் பேசும் படம் இதழின் விளம்பரங்கள் என்பது ஒரு படத்தின் சுருக்கப்பட்ட வடிவம், ட்ரைலர். தமிழ் சினிமாவின் பொக்கிஷ பதிவுகளாக இந்த பேசும் படம் இதழின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு இன்றும் நினைவூட்டுகின்றன.